எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னது, வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ முயற்சிகள் செய்யணும், ஆனா உங்களிருந்து பரக்கத்து இல்லை. சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், பரக்கத்து இல்லை. காலம் நேரத்துல பரக்கத்து இல்லை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் பரக்கத்து இல்லாம இருக்குது. காலம் கெட்டு போய்க்கிருச்சு, காலம் கெட்டு போய்க்கிறேன், காலம் பேசக்கூடியவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாங்க பார்க்கணும், வெறுமனையே சும்மா காலத்துக்கு ஏற்று சரி வருமா? வாழ்க்கையில பரக்கத்து இல்லை என்றால் பரக்கத்து இல்லாம போறதுக்குரிய காரணம் என்ன? பரக்கத்து இல்லாம போறதுக்குரிய காரணம் என்பதை நாங்க பார்க்கணும். இந்த உலகத்துல ஒரு காலத்துல அந்த பழைய காலத்துல மக்களுக்கு இந்த தன்மைகள் எங்கள்கிட்ட இல்லாம போயிருக்கு. அதுவும் ஒரு காரணம் பரக்கத்து இல்லாம போகும். ஒரு காலத்துல பாருங்க, வெளியூர் வந்தவங்க ஒரு லெட்டர் எழுதி போடுவாங்க. அந்த லெட்டர் இந்தியாக்கோ ஸ்ரீலங்காக்கோ எங்கேயோ போயிட்டு போஸ்ட் மூலையில போயிட்டு சேர்றதுக்கு 1.5 மாசம் 2 மாசம் பிடிக்கும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்துட்டு அதுக்காக ஒரு ரிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் பிடிக்கும். ஆனாலும் அவங்களுக்கு நாங்க போட்டு நாங்க சொன்ன இந்த 1.5-2 மாசத்துக்குள்ள அடுத்த 1.5-2 மாசத்துக்குள்ள அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. அவங்க குயிக்கா ஆனா எங்களுக்கு அது வந்து பெருசா வருங்காது. எனக்கு ரிப்ளை வந்துருச்சு, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் நினைச்சு 1.5 மாசம் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க திரும்பி அதுக்கு ரிப்ளை பண்ண 1.5 மாசத்துக்கு வந்து கிடைச்சுன்னு ரிப்ளை பண்றவங்க சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்றைக்கு பாருங்க, உலகம் எவ்வளவு சுருக்கப்பட்டிருக்கின்றா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு ஹயாத்து, ஒரு மவுத்து, எல்லாத்துக்கும் ஒரு பட்டனை தட்டினா விஷயம் எல்லாத்தையும் போகுது. ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, எனக்கு கொஞ்சம் சோம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இப்படி பிரச்சனை ஆயிக்குது, என்ன செய்யணும் ஒரு மெசேஜ் போடுறோம். இப்ப இந்த மெசேஜ் நோட்ட போச்சு, ஆனால் எந்த ரிப்ளை இல்லை. எத்தனையோ நாளே போல ரிப்ளை பண்றாரு, பண்ண போட பார்த்தா அந்த கேட்ட நபர் இருக்கிறாரு, அவர் மவுத்து அவரை கபூர்ல அடக்கி அவரை கபூர்ல புல்லு முளைச்சு இப்பதான் ஒரு ரிப்ளை பண்றாரு. பதில் அவர் என்ன சொல்றாரு, இல்ல சரியான பிஸியா ஆகிட்டது, ஐத்தான் எனக்கு ரிப்ளை பண்ண கிடைக்கல என்றார். இதுதான் பரக்கத்தற்ற தன்மை. ஒரு காலத்துல 2 மாசத்துக்கு பிறகு நாங்க எதிர்பார்த்த 2 மாசம் பதிலா வந்துடும். இன்றைக்கு இப்படி செஞ்சு தட்டினத்தோட அவருக்கு மெசேஜ் போகுது, ஆனா ரிப்ளை பண்றதுக்கு இல்ல சபை பிஸியா இருக்காங்க. வாழ்க்கையில இந்த பரக்கத்துன்றது அப்படியே அடிபட்டு போயிட்டு போகுது. அதை விட டைம்ல இருக்கட்டும், அதை விட காலத்துல நேரத்துல இருக்கட்டும், அதை விட வாழ்க்கையில இருக்கட்டும், சொத்து செல்வத்துல இருக்கட்டும், குழந்தை குட்டியில இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் பரக்கத்துன்றது எடுபட்டு போயிட்டு. சரி, பரக்கத்துன்றது என்ன? பரக்கத்துன்றது எதை வச்சு முடிவு செய்யப்படும்? அதிகமான சொத்தை வச்சா, அதிகமான எண்ணிக்கையை வச்சா, அதிகம் என்ற வார்த்தையை வச்சு பரக்கத்துன்றது முடிவு செய்யப்படுமா? அதாவது ஒருத்தர்கிட்ட 1 இவர்கிட்ட 10, அதனால இவர் பரக்கத் செய்யப்பட்டவர். ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய்க்கு, இன்னொருத்த 1,00,000 ரூபாய்க்கு, அதனால இவர் பரக்கத் செய்யப்பட்டவரான்னு கேட்டால் இல்ல. பரக்கத் என்று சொல்றது எண்ணிக்கையை வச்சு, அதிகத்தை வச்சு முடிவு செய்யப்படாது. பரக்கத் என்றது ஒருத்தர் நிலைமையை வச்சு முடிவு செய்யப்படாது. பரக்கத்